வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு, யார் இவன் அந்நியனா? பாகம் 3. முதல் 2 பாகங்களை கேட்ட பின் பாகம் 3ஐ கேளுங்கள். அந்த பழைய மாளிகையில் கேட்ட ரோஹனின் வார்த்தைகள் நளினியின் மனதை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. உயிர்களுக்கு ஆபத்து. அந்த ஒரு வரி அவளின் சிந்தனையை நிறுத்தியது. உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அடுத்த சில நாட்கள் அவள் மனம் அமைதியாகவே இருக்கவில்லை. இனி மறைவதற்கும் இடமில்லை என உணர்ந்தாள். அவள் நேரடியாக ரோஹனை சந்திக்க முடிவு செய்தாள். ரோஹன் தனியாக இருந்த ஒரு மாலை நளினி அவனின் எதிரில் சென்று நின்றாள். அவள் கண்களில் இருந்தது தீர்மானம். நளினி, ரோஹன், நான் உங்களை பத்தி பல கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்க என்கிட்ட என்னதான் மறைக்கிறீங்க? யாரிடம் இருந்து மறைக்க பாக்குறீங்க? உண்மைய சொன்னாதான் என்ன? என்னால அதை தெரிஞ்சுக்காம என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த வேலையிலுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ரோஹன் அவளை நீண்ட நேரம் அவள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் இருந்த பாரம் இனி தாங்க முடியாதது போல் இருந்தது. ரோஹன், நளினி, நீ உனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணுமா? அதுதான் நீ விரும்புறியா? அந்த உண்மை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். பரவாயில்லையா உனக்கு? நளினி, அது என்னவா இருந்தாலும் சரி, எதை மாத்தினாலும் சரி, எனக்கு உண்மை இன்னைக்கு தெரிஞ்சாகணும், இப்போவே. நோ எக்ஸ்கியூசஸ். நான் கேட்க ரெடியா தான் வந்திருக்கேன். உங்களை நான் நம்புறேன். அதனாலதான் கேட்டு உங்களையே தேடி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன். ரோஹன் தனது ரகசியத்தை வெளிப்படுத்தினான். அவன் ஒரு சாதாரண விருந்தினர் அல்ல. ஒரு காலத்தில் அவன் ஒரு மாஃபியா கேங்கில் பணிபுரிந்தவன். சக்தி வாய்ந்தவர்களின் மோசடியையும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளையும் வெளிக்கொணர்ந்தான். அதாவது மாஃபியா கேங்கில் பணிபுரிவது போல் அவர்களின் ரகசியத்தை கண்டறிய அவர்களுள் கலந்த ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஏஜென்ட் அவன். அதற்காகவே அவனை அழிக்க பலர் முயன்றனர். அவன் அது அனைத்திலிருந்தும் உயிர் பிழைத்திருந்தாலும் கடந்த காலம் அவனை விட்டு நீங்கவில்லை. அது ஒரு நிழல் போல் அவனை துரத்தி கொண்டுதான் இருந்தது. அவன் மறைந்து வாழ்வதற்கான காரணம், இன்னும் பலரின் உயிர் அந்த ரகசியத்தில் சிக்கியிருந்ததுதான். நளினி அவன் கதையை கேட்டபோது மனம் அதிர்ந்தாலும் அவன் மீது இருந்த ஈர்ப்பு இன்னும் வலுவானது. அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டே இருந்தது. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டோம், நான் அவனை இப்ப நம்பலாமா? என் இதயத்தை அவன்கிட்ட எப்படி நான் கொடுப்பேன்? என்ன ஆக போதோ கடவுளே. என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது என கடவுளிடமே ஒரு கேள்வியையும் கேட்டு அவனுக்கான வேண்டுதல் ஒன்றையும் வைத்தாள். அந்த தருணத்தில் ரோஹன் அவளின் கையை பிடித்தான். ரோஹன், என் வாழ்க்கையே மர்மங்களால் நிரம்பி இருந்தாலும் என் இதயம் உண்மையானதுதான். அதுல இருக்குது நீ மட்டும்தான். என்ன நீ நம்பினா மட்டும் என் கூட இரு. உன்ன நீயே வற்புறுத்தியெல்லாம் இருக்க தேவையில்லை. நான் செய்யற வேலைக்கு ஒரு குடும்பஸ்தானாலாம் என்னால வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எனக்கு என் வேலையில இருந்தும் பின்வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நளினியின் கண்களில் நீர்த்துளிகள் சுழன்றன. ஆனால் அவளது இதயம் பதிலை ஏற்கனவே சொல்லிவிட்டதே. அவள் தனது கையை இறுக்கமாக ரோஹனின் கையில் வைத்தாள். அந்த ஒரு தொடுதலே காதலும் மர்மமும் ஒன்றாக கலந்த இரு இதயங்கள் அவரவர் வாழ்க்கையில் ஒரு புதிய பயணத்தை துவங்கினார்கள். இப்படியே நளினியும் ரோஹனும் தங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் தொடங்கினர். அவர்களுக்கிடையே ஆன மர்மங்கள் பல இருந்தாலும் காதல்தான்
அவர்கள் வாழ்வின் உண்மையான விடையாக இருந்தது. நன்றி.